ஹரியானாவில் யூடியூபர் கொலை வழக்கை 11 நாட்களுக்கு பிறகு தீர்த்து வைத்துள்ளனர் போலீசார். காதலனாலேயே பெண் கொலை செய்யப்பட காரணம் என்ன? ஹரியானா மாநிலம் ஜிந்த் மாவட்டத்தை சேர்ந்தவர் புஷ்பா. யூடியூபரான இவர் தனது தினசரி வேலைகளை வீடியோவாக எடுத்து அதனை வ்ளாகாக வெளியிடுவது வழக்கம். கணவருடன் வசித்து வந்த அவர் கடந்த சில நாட்களுக்கு முன் அவர் வாழ்ந்து வந்த ஹர்சன் என்ற கிராமத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். 11 நாள் தொடர் விசாரணைக்கு பிறகு குற்றவாளியை போலீசார் கண்டுபிடித்தனர். யூடியூபர் புஷ்பாவை கொலை செய்தது மற்றொரு யூடியூபரான சந்தீப் என்பவர்தான். யூடியூபில் வீடியோ வெளியிட்டு வந்த புஷ்பாவுக்கு சக யூடியூபராக அறிமுகமானவர்தான் இந்த சந்தீப். யூடியூப் தொடர்பாக இருவரும் அடிக்கடி பேசி வந்துள்ளனர். இந்த நட்பு நாளடைவில் திருமணமீறிய உறவாக மாறி உள்ளது. இதனை புஷ்பாவின் கணவர் கண்டித்த நிலையில் புஷ்பா தனது கணவரை விட்டுவிட்டு சந்தீப்புடன் சென்று விட்டார். யூடியூபர்களாக புஷ்பாவும் சந்தீப்பும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்த நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு புஷ்பா சந்தீப்பிடம் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அதற்கு சந்தீப் தொடர்ந்து மறுத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் புஷ்பாவை கொலை செய்ய சந்தீப் முடிவு செய்துள்ளார். இதன்படி சம்பவம் நடந்த நாளன்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சந்தீப் புஷ்பாவை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் உடலை எடுத்து மரத்தில் தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல சித்தரித்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் விசாரணையின் போது கூடவே இருந்த சந்தீப் விசாரணையை திசை திருப்பி போலீசாருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதையடுத்து சந்தீப்பை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். பெண் யூடியூபர் சக யூடியூபராலேயே கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஹரியானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.